சீமான் அங்கே நிற்காக. ஐயா பழகிறதுக்கு எளிமையான மனுஷன் தான், ரொம்ப சண்டை கண்டெல்லாம் போட மாட்டாரு, அப்படியே ஹார்ஸாவும் பேச மாட்டாரு. திமுகவுக்கு வாரம்னு சொல்லுதாக, வந்தாருன்னா 2 கரம் கூப்பிட்டு வரவேற்போம்ல, நல்ல மனுஷனை வரவேற்கிறதானுங்க நாகரிகத்துக்கு அடையாளம் அப்படின்னு ஓபிஎஸ் ஐயாவை பற்றி அந்த பக்கம் போட்டாரு. வெடிக்குது டப்பு டப்புன்னு வெடிக்குது. பொறுமைசாலி, நிதானமானவர், சகிப்புத்தன்மை உள்ளவர், சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கிற பக்குவம் அவரிடத்திலே உண்டு. விட்டு கொடுத்து போகிற பக்குவமும் அவரிடத்திலே உண்டு. அவர் அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொள்ள, அந்த கூட்டணியிலே இணைத்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்தார். ஆனால் மேனாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு இடம் தரவில்லை என்பது ஏனென்று நமக்கு விளங்கவில்லை. அவர் திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில ஊடகங்களின் மூலம் யூகங்களாக நாம் பார்க்க நேர்ந்தது, படிக்க நேர்ந்தது. ஒருவேளை அவர் திமுக கூட்டணியில் இடம்பெறும் சூழல் அமைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியோடு வரவேற்கும்.